கொஞ்சம் டவுட் வந்து தான் அறவலை చెప్తే వీళ్ళకి అరవై చెప్తే వీళ్ళకి అర్థం అవుతారు కానీ நரகம் சொர்க்கத்துக்கு சந்தேகம் வந்துடும். நரகம்னா எப்படி இருக்கும், சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? நரகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சொர்க்கம் எதனால் கிடைக்கும், நரகம் எதனால் கிடைக்கும்? மூணு சந்தேகம். இதை வந்து ஒருத்தன் இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது இது வந்து சிவன்கிட்ட போச்சான் இந்த கொஸ்டின். அப்போ சிவன் இறங்கி வரார் பூலோகம். வந்தோடனே இவங்ககிட்ட கேட்குறேன், என்னடா அவன் சந்தேகம்? சாமி என் சந்தேகம் இது, சொர்க்கத்தில் என்ன நடக்குது, நரகத்தில் என்ன நடக்குது, சொர்க்கத்துக்கு ஏன் போகிறாங்க, நரகத்துக்கு ஏன் போகிறாங்க தெரிஞ்சுக்கணும். அப்படியா, வா போகலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு நேராக நரகத்துக்கு போகிறார். நரகத்துக்கு போனோடனே அங்கே ஒரு 20-25 அண்டா சக்கரை பொங்கல் வைக்கிறார். எண்ணெய் வடியுது அப்படியே சக்கரை பொங்கல். அப்போது அந்த நரகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், இந்த சக்கரை பொங்கல் சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தோம். அது இன்னும் எல்லாரும் ஓடுறாங்க அந்த சக்கரை பொங்கல். ஒரு கண்டிஷன், எப்படி சாப்பிடணும்னா கை வளைக்காமல் சாப்பிடணும். எப்படி கை வளைக்காம எடுத்துக்கணும், கை வளைக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். சாப்பிட்டா சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சுக்கணும் அப்படின்னு. சரி, கண்டிஷன் போட்டாச்சு. எல்லாரும் இவரு அங்கேருந்து நரகத்துலேருந்து வந்துடுறாரு, சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே எல்லாரையும் பார்க்குறாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இது, அங்கேயும் இதே மாதிரி சக்கரை பொங்கல் வைக்கிறாரு. ஒரு 20-25 நபர். உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் தரேன், சக்கரை பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னு. எல்லாரும் ஓடி வராங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாரு. என்ன கண்டிஷன்? கை வளைக்காமல் சாப்பிடணும். அப்படியா, நான் சரி சொல்லணும், ஓகே அப்படின்னுறாங்க. இவனும் ஈஸ்வரனும் அந்த பையனும் எங்கே ஒரு இடத்துல இளப்பாரி சாயந்தரம் 5 மணிக்கு நேராக நரகத்துக்கு போகிறாங்க. நரகத்துக்கு போனோடனே சக்கரை பொங்கல்லாம் அப்படியே இருக்குது, யாரும் சாப்பிடல. என்னடா சாப்பிடல? நான் சாமி பண்ணுறது, நீ என்ன சொல்லிட்டு போனேன், சாப்பிட சொன்னேன், கை வளைக்காம எப்படி சாமி சாப்பிட்றது? அப்படியா? அப்போ சொல்கிற நரகத்தை பார்த்துக்கடா எப்படி இருக்குன்னு. ஏன் நரகத்துக்கு வந்தாங்க பார்த்துக்கடா. அது அப்படியே நேரம் இதுக்கு போகிறான். எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறான். மொத்தம் சாப்பிட்டு ஆச்சரியப்படுறாரு. என்னடா மொத்தமாக சாப்பிட்டு இருக்கிறீங்க, எப்படா அப்படின்னு ஒன்று நான் சொல்கிறேன். சாமி நீ கை வளைக்காம தான் சாப்பிட சொன்னேன், நான் அப்படி எடுத்துக்கினேன். அவன் வச்சு அவன் சாப்பிட்டான், அவன் எடுத்தான், எனக்கு வச்சான், நான் சாப்பிட்டேன், கை அப்படின்னு. அதனால நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அவன் சொல்கிறார், புரிஞ்சுக்கிறேன். அப்போ சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா கொடுத்தா சொர்க்கத்துக்கு வரலாம், இல்லைன்னா கஷ்டம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணானுங்க, தான் சொல்லல, 3 வைக்கிறேன். அப்போ என்ன போகிறோம், இது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவனுக்கு சிவன் வந்து அவன் நல்லா நட்சத்திரையை போட்டு அவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி, இதுதான்டா சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இருக்கிற வித்தியாசம். மனுஷனாக பிறந்தா கொடுக்கணும், தான் இல்லைன்னாலும் இன்னொருத்தருக்கு ஊட்டி விடணும். அதுதான் ஊட்டி விடுறது இல்லை, தனக்கு கொடுக்கணும். அந்த தியாகம் வரணும். தியாகம் வந்தால் தான் சொர்க்கத்தில் இருக்கும். தியாகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் எந்த அவ்வளோதான். அதாவது ஒழுங்காக இருக்கிறோமான்னா அது கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு அந்த புத்தி தோணுச்சு, சரி சொல்லலாமே அப்படின்னு. ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். கொடுத்தா சந்தோஷம் தானே, சொர்க்கம் இங்கேயே பார்த்துடலாமே. 10 பேர் வந்து உட்காந்து சந்தோஷம் வந்து சொர்க்கம் தானே. யாரும் வராமல் ஒன்றே உட்காந்துருந்தா அது நரகம் தானே. ஸோ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை சிவன் சொல்லி அதுக்கப்புறம் அவன் ஆசீர்வாதம் பண்ணி சிவன் அவன் கைலாசத்துக்கு போனாரா. இவர் வந்து அன்னையிலேருந்து இதுதான் சொர்க்கமா இதுதான் நரகமான்னு சொல்லிட்டு அவன் தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து அவனும் சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா இருந்தான். இது விஷயம் நிறைய